ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறது, நீங்க விரும்பக்கூடிய நபர் உங்களை தேடி வரப்போறார் அப்படிங்கிறத பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டக்கூடிய சிம்டம்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய எல்லாமே உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் நீங்க விரும்பினர் உங்களுக்கு கிடைக்க போறாரு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் சரி, ஒரு சில பேருக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா சிம்டம்ஸுமே இருக்கும். ஸோ இந்த அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்சாவே நீங்க கிளியர் ஆயிக்கோங்க, நீங்க விரும்பினது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு. நீங்க ஆசைப்படக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் நீங்க பயன்படுத்திட்டு இருப்பீங்க. நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷனோ இல்ல தாந்திரிக முறையோ மந்திரங்களோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும், நீங்க பண்றது சரியா, நீங்க சரியான வழியில தான் போயிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அதுக்கான ஒரு வீடியோவா இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடந்தா ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கிறது சரியா பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்சம் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த கேட்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்தும். அப்ப நீங்க இன்னும் மேற்கொண்டு அதிகமா சொல்லதான் பிரபஞ்சம் நீங்க கேட்டதை உங்களுக்கு கொடுக்குமே. ஸோ பிரபஞ்சம் நீங்க கேட்டதை உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்குது, கேட்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த அறிகுறி வைத்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுல முதல் அறிகுறி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அறிகுறி. எல்லாருமே மோஸ்ட்லி இதை உணர்ந்திருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல தான் நீங்க தப்பும் பண்ணியிருப்பீங்களே. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க விரும்பின ஒரு நபருக்காக நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு வரதுக்கு டிலே ஆயிட்டு இருக்கும். ஆனா சேம் டைம் மற்ற உங்களோட ஆசைகள் எல்லாமே உடனுக்குடனே நிறைவேறும். நீங்க ஒரு காஃபிக்கு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே கிடைக்கும். நீங்க ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ட்ரெஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில கிடைக்கும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வேகமா உங்ககிட்ட சேர ஆரம்பிக்கும். விரும்பின எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல நீங்க சந்தோஷப்படணும். ஏன்னா பிரபஞ்சம் நமக்கு முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆனா நிறைய பேர் இங்கதான் ஒரு தப்பு பண்றாங்க. என்ன தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆசைப்படுற எல்லாமே எனக்கு கிடைக்குது, இது மட்டும் கிடைக்கல அப்படின்னு அந்த நல்ல விஷயத்தும் கூட நெகட்டிவா பார்க்க ஆரம்பிச்சாங்க. விரும்பின எல்லாமே கிடைக்கும் போது சந்தோஷப்படணும். ஆனா அதை விட்டுட்டு நான் எனக்கு எல்லாமே கிடைக்குது, நான் ஆசைப்படக்கூடிய மெயின் கோல் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வெக்ஸ் ஆகி அவங்க பண்றதை அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. எக்காரணத்து கொண்டு இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பிரபஞ்சம் இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு காமிக்கும். நீ சொல்றதை நான் கேட்கிறேன், நான் இதை உனக்கு புரிய வைக்கிறேன். கண்டிப்பா உனக்கு நீங்க விரும்பின நபரோட மனதுல உன்னோட எண்ணங்கள் போக ஆரம்பிக்குது, அவங்களும் உன்னை நினைக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும். இதே கூடவே பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஏஞ்சல் நம்பரு, ரெயின்போ, அவங்க பேரு சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம காமிக்க ஆரம்பிக்கும். இதுவுமே பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா நம்ம காட்டக்கூடிய அறிகுறிகள் தான். ஸோ இதெல்லாம் நம்ம காட்டும் போது நீங்க மேலும் பண்ணக்கூடிய விஷயம் சரி அப்படின்னு இன்னும் நிறைய பண்ண ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு இந்த இடத்துல நீங்க ஸ்டாப் ஆயிடக்கூடாது. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பர்டிகுலரா ஒரு நபர் உங்க வாழ்க்கையில வேணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பர்டிகுலர் நபரை உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும்னு நினைச்சு நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த நேரத்துல அது சம்பந்தமான நபர்கள் உங்க வாழ்க்கையில வருவாங்க. அதாவது நீங்க ஒரு பர்டிகுலர் ஒரு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் உங்க வாழ்க்கையில இல்ல நீங்க லவ் பண்ற பையனே அவன் இப்ப எங்க இருக்கான் என்ன ஏதுனே தெரியல அப்படின்னும் போது நீங்க அவருக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்துல என்ன ஆகுனா அவரு சம்பந்தமான ஏதாவது நபர் உங்களுக்கு திரும்ப கான்டாக்ட் கிடைக்கும். ஏதாவது ஒரு ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஏதாவது ஒரு வகையில அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஓரியன்டடுங்க, அவங்க தொடர்பு படுத்தப்பட்ட நபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பாங்க கான்டாக்டா. இந்த கான்டாக்ட் மூலியமா உங்களுக்கு என்ன நடக்கும்னா அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்கள பத்தி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சாலுமே நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம பண்ணிட்டு கூடிய விஷயம் கரெக்டா தான் இருக்கு, அது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்க எதை பத்தி அதிகமா யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அது சம்பந்தமான விஷயங்கள் தான் நம்ம ஈர்க்க ஆரம்பிப்போமே. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா எப்ப பாரு பாத்தீங்கன்னா பிசினஸ் 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 இருப்பாங்க. அவங்களை சுத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் ஓரியன்டட் ஆளுங்க தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்க இவங்களை பத்தி அதிகமா யோசிச்சுட்டு இவங்களுக்காகவே நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது இவங்க சம்பந்தமான விஷயங்கள் உங்ககிட்ட அதிகமா நீங்க ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு நடந்தாலும் நீங்க சந்தோஷப்படுங்க. நீங்க கரெக்டான பாத்துல தான் போயிட்டு இருக்கீங்க. நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க ஆசைப்பட்ட நபர் உங்களை தேடி வரப்போறார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, நம்மளோட இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் காட்டும். அதாவது நீங்க ஒரு பர்டிகுலர் பர்சனை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில இருந்து போன நிறைய பர்சன்ஸை இப்போ உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா
ஒரு குறிப்பிட்ட பர்சனை வேணும், ஒரு பர்சன் வேணும் தான் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறனால பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா, நீங்கள் மறந்து போன உங்களோட பழைய நண்பர்கள், ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கூட சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு போன ஏதாவது ஒரு நண்பர்கள் இப்போ அவங்களுக்கான ஒரு தொடர்பு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அவங்களோட தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நீங்கள் பேசியிருக்கவே மாட்டீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க, இன்ஃபேக்ட் அவங்கள நினச்சிருக்கவே மாட்டீங்க. திடீர்னு அவங்களோட கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஒரு பர்சனுக்காக தானே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பர்சன்ஸாக உங்களுக்கு கொடுக்கும். அப்போ நீங்கள் குழம்புவீங்க, நான் இவனையவா கேட்டேன், நான் கேட்டால் யாரையோ கேட்டேன், எனக்கு இவன் வரானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இவனை கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. தயவு செஞ்சு இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த நபராலும் கூட நீங்கள் விரும்பின நபர் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரபஞ்சம் ஒருத்தரை நமக்கு கொடுக்குது அப்படின்னா அது காரணக்கர்த்தாவா இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு காரணம் அதில் இருக்கும். அது என்ன காரணம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிரபஞ்சம் இந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் காட்டும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் வரப்போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நீங்கள் விரும்பின நபர் உங்களை கண்டிப்பாக தேடி வரப்போகிறாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் பிரபஞ்சம் இதை காட்டியிருக்குன்னு. இப்போ நான் சொன்ன இந்த அறிகுறிகள் உங்களுக்கு எல்லாமே இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் கரெக்டாக பண்ணுறீங்க, அந்த நபரோட மனசில் உங்களோட எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். எக்காரணத்துக்கொண்டும் இந்த டைமில் மட்டும் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இப்போ மட்டும் நீங்கள் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது அப்படியே உங்களுக்கு நின்றுடும். அதனால எந்த யூஸ் இல்லாமல் போயிடும். நான் மொத்தமாக உங்களுக்கு 4 சிம்டம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 சிம்டம்ஸுமே நடந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை இதில் ஏதாவது ஒன்று நடந்தாலுமே நீங்கள் பண்ணுறது சரின்னு அர்த்தம். மேற்கொண்டு என்ன மெத்தட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அதிகமாக பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் விரும்பினவங்க உங்களுக்கு கிடைப்பாங்க. அண்டு கிடைக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னும் சில அறிகுறிகளாக இருக்குது. இந்த நெகட்டிவிட்டிலாம் வருங்கிறது இதை நான் ஆல்ரெடி வேறு வீடியோவில் சொன்னனால அதை நான் சொல்லலை. ஸோ பார்க்காதவங்க நம்ம பழைய வீடியோவை பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.